Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இந்தியாவில் நேற்று முன்தினம் வரைக்குமே தொடர்ச்சியாக சரிந்த தங்கம் விலை பொதுமக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடந்த 2 நாட்களாக தங்கம் விலை தாறுமாறா உயர்ந்து வருது. அப்படின்னா இனி தங்கம் வெள்ளி விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குமா? கெவின் வார்ஷ் வந்தா தங்கம் விலை குறையும்னு சொன்னாங்களே, இப்போ எதுக்காக உயர்ந்துகிட்டு இருக்கு? இப்போ வாங்கலாமா வேண்டாமா? ஒரு சவரன் 2 லட்சத்துக்கு போகுமா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். தங்கம் விலை இன்னைக்கு ஆசிய வர்த்தக நேரத்துல ஒரு வாரத்துக்கு பிறகு $5,000 தாண்டி $5,605 அளவீட்ட தொட்டு இருக்கு. சென்னையில ஆபரண தங்கம் 1,20,000 தாண்ட போகுது. 1 கிராம் 15,000 தாண்டுது. சரி, இப்போ தங்கம் விலை உயர்வதற்கு என்னதான் காரணம்? உலக சந்தையில ஏற்பட்டிருக்கிற சில முக்கியமான மாற்றங்கள் தான். குறிப்பா புதியதா பரிந்துரைக்கப்பட்டிருக்கிற ஃபெடரல் கவர்னர் கெவின் வார்ஷ் மீதான நம்பிக்கை குறைந்தது, ஈரான்ல அதிகரித்த பதற்றம், டாலர் மதிப்பில் ஏற்பட்ட மாற்றம் போன்ற முக்கிய காரணங்களால தான் தங்கம் விலை தொடர்ந்து 2வது நாளா உயர்ந்துகிட்டு இருக்கு. அது போக நம்ம இந்தியாவில் திருமண காலம் அப்படிங்கிறதுனால தங்கம் வாங்குவோருடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. விலை குறைவுக்கு கெவின் வார்ஷ் எப்படி காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி விலை உயர்வுக்கும் இப்போது அவர்தான் காரணம். அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியுடைய தலைவர் ஜெரோம் பவலுடைய பதவிக்காலம் முடிவடைய இருக்கிற நிலையில புதிய தலைவராக கெவின் வார்ஷை நியமிக்கிறதுக்கு ட்ரம்ப் முடிவு செய்ததா தகவல் வெளியாச்சு. ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரம்போட நிலைப்பாடு. புதிய தலைவர் கெவின் வார்ஷ் வட்டி விகிதங்களை 1% வரைக்கும் குறைக்கக்கூடிய கொள்கை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்ல உருவாச்சு. அதே நேரத்தில் வார்ஷ் கடந்த காலங்களில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல கடுமையான நிலைப்பாடு எடுத்தவர் அப்படிங்கிறதும் கூட முதலீட்டாளர்களை ரொம்பவே குழப்பியது. அவர் ஃபெடரல் பேங்கோட தலைவர் ஆனார் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது, பணப்புழக்கம் மேலும் இறுக்கமடையும் அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகிடுச்சு. இதன் விளைவா அமெரிக்க டாலரோட மதிப்பு மீண்டும் வலுப்பெற தொடங்கியது. டாலர் வலுப்பெற்றதும் தங்கம் வெள்ளியில முதலீடு செய்திருந்த பெரிய முதலீட்டாளர்கள் லாபத்தை உறுதி செய்யறதுக்காக விற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராஃபிட் புக்கிங் போக்கு தான் தங்கம் வெள்ளி விலை சரிவுக்கு காரணமா அமைஞ்சது. மேலும் ஈரான் மேல அமெரிக்கா போர் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பதற்றமும் கூட கொஞ்சம் குறைஞ்சது. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொன்னதுமே புவிசார் அரசியல் சூழல் கொஞ்சம் நிம்மதியை தரக்கூடிய அளவுக்கு மாறுச்சு. ஆக மொத்தம் கெவின் வார்ஷ் ஃபெடரல் ரிசர்வுடைய தலைவர் ஆக போறாரு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்ததுமே தங்கம் விலை உயர்வுக்கு இனி ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு அப்படின்னு தான் முதலீட்டாளர்கள் கணிச்சிருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது முதலீட்டாளர்கள் மத்தியிலும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியிலும் மாறுபட்டு இருக்கு. முதலீட்டு சந்தை கெவின் வார்ஷை ஒரு ஹாக்கிஷ் தேர்வாகத்தான் பார்க்குது. இதனால் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் உயர்ந்த நிலையில் தொடரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஜனவரி இறுதியில் ஃபெடரல் வங்கி வட்டி விகிதத்தை எந்தவித மாற்றமும் இல்லாமல் அறிவிச்சிட்டாங்க. இதனால் ஜூன் மாத கொள்கை கூட்டத்தில் வட்டி குறைப்புக்கான வாய்ப்பு 66% குறைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு CME ஃபெட் வாட்ச் கருவி தெரிவிக்குது. கெவின் வார்ஷுடைய வருகை மூலமாக குறுகிய கால வட்டி விகிதம் குறையும்னு எதிர்பார்ப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் பத்திர சந்தையில் முதலீடு செய்ய தங்கம் மீதான முதலீடுகள் எல்லாமே விற்கப்பட்டது. தற்போது வட்டி குறைப்புக்கான வாய்ப்பு இல்லாத காரணத்தினால மறுபடியும் தங்கம் விலை உயர தொடங்கிடுச்சு. பொருளாதார நிபுணர்களுடைய கருத்துப்படி நாம பார்த்தோம்னா ட்ரம்ப் அரசோட செயல்பாடுகளால சில நாடுகள் டாலர் மீது வச்சிருந்த நம்பிக்கையை இழந்து தங்கத்துல முதலீடு பண்ணினாங்க. அதன் காரணமாக தான் ஒரு மாதத்துல தங்கம் விலை 25% வரைக்கும் உயர்ந்துச்சு. இடையில தங்கம் வாங்கும் போக்கு கொஞ்சம் குறைந்ததுனால அந்த விலை சரிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த மாதிரி விலை சரியுமா அப்படின்னு கூட மக்கள் கேட்குறாங்க. ஆனால் நிபுணர்கள் இதுக்கு சொல்றது என்னன்னா, அந்த சரிவியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, இது ஒரு தற்காலிகமான சரிவு மட்டும்தான். புவிசார் அரசியல்ல மறுபடியும் பதற்றம் ஏற்பட்டாலோ டாலரைசேஷன் மாதிரியான முயற்சிகள் வலுவடைந்தாலோ தங்கம் விலை மீண்டும் உயரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சோலார் பேனல், மின் வாகனங்கள் மாதிரியான கிரீன் எனர்ஜி துறைகளால வெள்ளிக்கான தேவையும் கூட தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குதான். ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது தங்கம் வெள்ளி விலையேற்றத்துக்கான காலமெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தங்கம் 1 பவுண்ட் 2 லட்சத்தையும் வெள்ளி 1 கிலோ 5 லட்சத்தையும் கடக்க வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் மதிப்பிட்டிருக்காங்க.
மேலும் 2026ஆம் ஆண்டுல தங்கம் வெள்ளி விலை இதற்கு முன் இல்லாத அளவுல ஏற்ற இறக்கங்களை சந்திக்கலாம் அப்படின்னு கூட எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இப்போது தங்கம் விலை உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நேரத்துல தங்கம் வாங்க நினைக்கிறவங்க இந்த உயர்வை கவனத்தில் வச்சுக்கணும். சாதாரண மக்களுக்கு இது கூடுதல் செலவை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆனா நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு தங்கம் இன்னும் பாதுகாப்பான சொத்தாக தான் இருக்கு. விலை மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறதுனால தினசரி மாற்றங்களை கண்காணிச்சு வாங்குவது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.